ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஏன்டா இந்தியாவில் பிறந்தோன்னு நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவை முழுசாக பாருங்கள். இனிமேல் எப்போவுமே அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தானே யோசிக்கிறீங்க? நார்த் கொரியாவை பற்றி தாங்க. ஆமாங்க, உலகத்தோட மர்ம தேசம் நார்த் கொரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்த் கொரியாவோட அஃபிஷியல் நேம் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. நார்த் கொரியாவுடைய கேபிட்டல் பியாங்யாங். ஏஷியாவிலேயே ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரி. ஆமாங்க, இங்கே உணவு பற்றாக்குறை அதிகமாகவே இருக்கான். மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடோடு வாழ்ந்து வராங்களாம். இந்த நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்காங்க, தொழிலாளர் கட்சின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியோட தலைவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்து தான் வராங்களாம். ஃபஸ்ட்டு தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் பேரன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த கட்சியோட தலைவர்களாக இருந்திருக்காங்களாம். கரண்ட்டாக நார்த் கொரியாவோட பிரதமர் யாருன்னா கிம் ஜாங் உன். நார்த் கொரியாவில் பேச்சு உரிமை, கருத்து சுதந்திரம் போன்ற பேசிக்கான உரிமைகள் கூட மறுக்கப்படுதுங்க. முடி வெட்டுறதுக்கு கூட அந்த அரசாங்கம் 28 அப்ரூவல் ஹேர் ஸ்டைல்ஸ் வச்சுருக்கு. அந்த ஸ்டைல்ஸை மட்டும்தான் அந்த நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ணணுமா. இந்தியா அப்புறம் மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி விண்டோஸ் ஓஎஸோ ஆப்பிள் ஓஎஸோ அங்கே கிடையாதுங்க. நார்த் கொரியாவுக்குன்னு தனியாக ரெட் ஸ்டார் ஓஎஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது அரசாங்கத்தோட நேரடி கண்காணிப்புக்கு கீழே தான் இருக்குமாமாங்க. நம்ம நாட்டில எல்லாம் எப்படி ஜாதி மதம்னு பிரிவினை இருக்கோ அதே மாதிரி வட கொரியாவிலையும் பிரிவினை இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க. கோர், வேவரிங், ஹாஸ்டைல். இந்த 3 விதத்தில் பிரிக்கப்படுறாங்க. கோருங்கிற பிரிவில் அரசாங்க உறுப்பினர்கள், அவங்களோட குடும்பங்கள், உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. வேவரிங் அப்படிங்கிறதுல மேக்சிமம் ஆஃப் பீப்புள் அதில் தான் வராங்க. நார்மல் பீப்புள் எல்லாமே வேவரிங்கில் தான் வராங்க. ஹாஸ்டைல் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்தோட எதிரிகளாக இருக்கவங்க, நம்ம வக்கீல், கிறிஸ்டியன்ஸு, அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுறதா அவங்க நினைக்கிற எல்லாத்தையுமே ஹாஸ்டைலுங்கிற பிரிவுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே தொழிலாளர் முகாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்ப் இருக்குது. யார் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு தெரியுதோ அவங்களையெல்லாம் அங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சு தான் வேலை வாங்குவாங்களாம். நார்த் கொரியாவில் மொத்தமே 4 டிவி சேனல்ஸ் தான் இருக்கான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அதில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அதில் டெலிகாஸ்ட் பண்ணணுமா. அது மட்டும் இல்லைங்க, நார்த் கொரியாவில் ஃபுல் டைமாக கரண்ட் இருக்காதான். ஒரு ஏரியாவுக்கும் பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் கரண்ட் கொடுப்பாங்களாம். கரண்ட் இருந்தால் தானேங்க டிவியே பார்க்க முடியும். நார்த் கொரியாவுடைய கேபிட்டல் பியாங்யாங் இருக்குல்ல, அங்கே தான் அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வாழ்ந்து வராங்க. அங்கே நார்மல் பீப்புள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். நார்த் கொரியாவில் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்ல எல்லாம் வைஃபை, ப்ளூடூத் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காதான். அங்கிருந்து இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பண்ண முடியாதான். அந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் கால் பேசிக்க முடியுமா. நார்த் கொரியாவில் பைபிள் வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்து அதை கண்டுபிடிச்சா கூட அது மிகவும் தண்டனைக்குரிய குற்றமாக கருதி தொழிலாளர் முகாமில் அடைச்சிருவாங்களாம். நார்த் கொரியாவோட எல்லைகள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் கூடியவை. அங்கே நிறைய கன்னி வெடிகள் பதிக்கப்பட்டிருக்கிறதாவும், மெட்டல் டிடெக்டர் கூட கண்டுபிடிக்க முடியாத வகையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. எதிரி நாட்டுகள் கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காகவும், நம்ம நாட்டிலிருந்து மக்கள் யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இது உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அட போங்கடா, இப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு தற்கொலை பண்ணிட்டு செத்தரலான்னு நினச்சா கூட அதுக்கும் அங்கே தடை வச்சுருக்காங்கங்க. ஆமாம், ஒருத்தங்க அங்கே தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற 3 தலைமுறையை சேர்ந்தவங்களையும் அந்த தொழிலாளர் முகாமில் அடைச்சிருவாங்களாம். மேற்கத்திய கலாச்சாரம் கொஞ்சம் கூட நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல மிகவும் கவனமாக இருக்காங்க. அதனால தான் இந்த நாட்டில் ஜீன்ஸுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் முட்டிக்கு கீழே தான் உடை அணியணும்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கிம்ங்கிற பேர் அரச குடும்பம் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா. வேறு யாரும் அந்த பேரை வைக்கக்கூடாதான். வச்சா அது சட்டப்படி குற்றம். இப்போ இருக்கிற பிரதமர் கிம் ஜாங் உன் அவர்களின் மனைவியோட பெயர் மட்டும்தான் தெரியுமா. அவரை யாரும் பார்த்ததில்லையா. அவருக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்குங்கிறது கூட கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்காங்களாம். நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு மக்களுமே கண்டிப்பாக இராணுவ பயிற்சி பெற்றிருக்கணும். ஆண்கள் 10 வருடங்களும், பெண்கள் குறைந்தபட்சம் 7 வருடமாவது இராணுவ பணி செஞ்சே ஆகணும். ஏன்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் இருக்குது. இன்னும் அவங்களோட போர் முடிவுக்கு வரல. எப்போ வேணாலும் போர் தொடங்குங்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு குடிமக்களுமே கண்டிப்பாக இராணுவ பயிற்சி பெற்றிருக்கணும். உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்ல எல்லாம் இது 2024 வருஷம் தானேங்க. ஆனால் நார்த் கொரியாவில் மட்டும் இப்போ 113வது வருஷம் ஆமாங்க.
கிம் இல் சாங் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டோட முதல் பிரதமர். இப்போ இருக்கிற பிரதமரோட தாத்தா, அவரோட பிறந்த வருடம் தான் முதல் வருடமாக இங்கே கருதப்படுது. அதனால் இப்போது அவங்களுக்கு 113வது வருடம் தான் நடக்குதாம். நார்த் கொரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாதுங்க. அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். அந்த மக்களோட மொபைல் ஃபோன், டேப்லெட் இதில் எல்லாம் ப்ளூடூத், வைஃபை இந்த ஆப்ஷன்லாம் எப்போவுமே டிசேபிளாக தான் இருக்குமா. இப்போ சொல்லுங்கள், ஏன்டா இந்தியாவில் பிறந்தோன்னு நீங்கள் இனிமேல் வருத்தப்படுவீங்களா? நல்ல வேளை இந்தியாவில் பிறந்தோன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.